வந்தனே நமஸ்தே நமஸ்காரம். மதுரை வில்லேஜ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சோறு வடிச்சு முட்டை குழம்பு வச்சு காடையை பொரிச்சு சாப்பிட போறோம். அனைவரும் வாங்க ஆதரவு தாங்க. இப்ப நம்ம சோறு காய்ச்ச போறோம். இப்ப சோறுக்கு தேவையான தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருவோம். இப்ப நம்ம காடைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர் மாவு கூடவே சேர்த்து 2 முட்டையை உடைச்சு ஊத்திடுவோம். மசாலா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப ஒரு 2 முட்டையை உடச்சு ஊத்திக்கிறோம். அப்படி உடச்சு ஊத்துறோம். நானே ஊத்திருவோம். மசாலாவோட இப்ப முட்டையை நல்லா உடைச்சு ஊத்தி பிணைஞ்சாச்சு. இப்ப எண்ணெயை கொஞ்சம் ஊத்திக்கிறோம். நம்ம காடை கறியில மசாலா சேர்த்ததுக்காக லேசா கீறி விட்டுக்கிறோம். காடையெல்லாம் நல்லா கீறியாச்சு. இப்ப மசாலாவை தடவிட வேண்டியது கடையில. நல்லா மசாலா தடவணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் கடை. மசாலா எல்லா கடையிலயும் தடவியாச்சு. இப்ப கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சுக்கிறோம். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப நம்ம அரிசியை கலந்து விட்டு போட்டுக்கிடுவோம். நல்லா வாஸ்டா களி. ஓகே. தண்ணி நல்லா கலந்துருச்சு. இப்ப நம்ம அரிசியை போட்டுருவோம். சோறு வந்துச்சு. இப்ப நம்ம அடிச்சிருவோம். இப்ப முட்டை குழம்பு தேவையான வெங்காயம் தக்காளியை நறுக்கிக்கிடுவோம். வெறித்தனமா இருக்குப்பா. நான் புடிச்சா இருக்கு. வெங்காயத்தை வெறித்தனமா இருக்குவா? அப்பல வெங்காயம் கண்ணெல்லாம் எரியுது. கண்ணெல்லாம் எரிஞ்சா ஒரு கையில தொடச்சுக்கிட்டு ஒத்த கையில இருக்கு. காடை நல்லா மொறு மொறுன்னு பொரிக்கிறோம். செம்மையா ருசிக்கிறோம். சாப்பாடு சாப்பிடுறேன்ப்பா. சாப்பாடா? நான் வேற காலையில சாப்பிடாம வந்துட்டேன். இருக்கிறது 10 கடை. எனக்கு 10மே என்னன்னு தெரியல. உனக்கு என்னைக்கு தாண்டா 10 இருக்கு? எல்லாருமே 10 சொல்ற. எல்லாத்துலயும் நீ தான் நல்லா சாப்பிடுற.
ஆனா உனக்கே பத்தலன்ற பவுரா பானை ஆடாது. என்னதையும் சாப்பிட்டு பத்த மாட்டேங்குதுப்பா. டேய் தக்காளி அப்படி வச்சு நறுக்க கூடாடா, இருக்க சாறு பூரா போயிடும். கத்தி ஒழுங்கா வெட்டாது, இப்படி வச்சு நறுக்கினாண்டா அதை நல்லா கத்துவீங்கடா. ஏன்னா அத்தனை வருஷமா என்னடா வந்த எப்படிடா அழகா இருக்கு. நீ ஏன்னா பூரா சாரை பூரா சொல்லி முடிச்சிடா. ஓகே, இப்ப நம்ம முட்டை குழம்பு வைக்க சட்டியை வச்சாச்சு. நல்லா சட்டி காஞ்சிச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டு உப்பை போட்டு வதக்கிக்கிறோம். இதை போட்டு இதெல்லாம் முட்டை குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். கரடி போட்டுக்கிறோம். முட்டை குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடுவோம். நல்லா கொதிக்குது. முட்டையை உடச்சு ஊத்திடுமா? ஆமா, நல்லா கொதிக்கிறேன். தீ மட்டும் இருக்கணும் கொஞ்சம். ஆமா, ஆப்பிள குழம்பு நல்லா கொதியட்டும். இப்ப முட்டை குழம்புல முட்டையை உடச்சு ஊத்த போறோம். இத யாராவது சாப்பிடுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முட்டையை உடச்சு ஊத்தியாச்சு. இப்ப குழம்பு கொதிச்சோடனே இறக்கி வச்சு அடுத்து காடையை பொரிச்சிடுவோம். ஓகே, மாப்பிள முட்டை வந்துருச்சான்னு பாரு. மாப்பிள முட்டை சூப்பரா வந்திருக்கும் மாப்பிள. முட்டை நல்லா வந்துருச்சு மாப்பிள. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இறக்கிடுவோம். சக்கன்றா பசிக்குது. மாப்பிள காடை பொரிக்க சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊத்திரும் மாப்பிள. மாலி சூப்பரா காஞ்சிச்சு மாலி. வெயிலே வந்துருக்கும் போலப்பா. வெயிலே வந்துருக்க. என்ன காஞ்சிருச்சு பையா. நம்ம காய வைக்க வேண்டியது இந்த குச்சில கோர்த்தோம். குச்சில கோர்த்தா சூப்பரா காஞ்சிருக்கு. இப்பே காடை வெயில்ல பொரிச்ச மாதிரிதான் இருக்கு. இத மறுபடியும் பொரிச்சு வேற எடுக்கணுமா? சரி, நான் அப்படியே எடுத்து போய் சாப்பிடுவேன். சாப்பிடதாடா இருக்காது. இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப காடையை பொரிச்சு எடுத்துருவான். காடையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா மொறுமொருண்டு. அப்போதான் காடை டேஸ்டா இருக்கும். நம்ம நல்லா மெதுவா சாப்பிடலாம். காடை நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துருவோம். காடை நல்லா வெந்துருச்சு. இப்ப எடுத்து வச்சிருவோம். சண்டை விடுறா மொத்தம்.
மதிய நேரத்துல நல்லா முட்டை குழம்பு வச்சு காடையை நல்லா பொரிச்சு சாப்பிட்டோம்டா. சூப்பரா இருக்கு. காடையெல்லாம் இங்க சூப்பரா வெந்துருக்கு. முட்டை குழம்போட சேர்த்து காடை கறி வேற லெவல். குழம்புக்கு டேஸ்ட் வேற லெவல், பயங்கரமா இருக்கு பாருங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு, காடி நல்லா வெந்துருச்சு. அப்படியே ரெண்டையும் ஒண்ணா வச்சு அப்படியே சேர்த்து வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட். கறி நல்லா சூப்பரா வெந்திருக்கு. காடை கறி வேற லெவல் டேஸ்ட். முட்டை நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. காடையில நல்லா மசாலா சேர்ந்து நல்ல டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. வாசனை நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா எண்ணெயிலே வேக வச்சிட்டோம், சூப்பரா பொரிச்சிருக்கான். நீங்களும் முட்டை குழம்போட காடை வச்சு சாப்பிடுறதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முட்டையை கொஞ்சம் இப்படி பிச்சுக்கிட்டு சோத்தோட வச்சுக்கிட்டு காடை கறியை கொஞ்சம் பிச்சுட்டு இப்படியே வச்சு சேர்த்து தள்ளி சாப்பிட்டா அது டேஸ்டே தனி. பிக் பீஸோட வச்சு சாப்பிடுவாப்ல. இந்தா சாப்பிட்டுருவாப்ல. பாலி தண்ணியறா தண்ணிய மாப்பிள தண்ணி குடிச்சா மாப்பிள அதிகமா சாப்பிட முடியாது. விக்குது மாப்பிள. இப்ப நிறைய சாப்பிட்டுருவான்டாப்பா. அவரே பானை மாதிரி. சரி மாப்பிள கொஞ்சம் குடிச்சிட்டு மாப்பிள. சாப்பிடுவோம்ல. சாப்பிட்டு பையன் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிப்பான். நல்லா பசிக்கு, நல்லா கல்யாண விருந்து மாதிரி நல்லா நல்லா சாப்பாடு, எல்லா வகையான இருக்கு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அருமையா இருக்கு. காடை சிட்டா டேஸ்ட் சொல்லவே முடியாது, வேற லெவலா இருக்குங்க. அவுச்ச முட்டை சாப்பிட பிடிக்காது, குழம்புல பொத்து ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாம் நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க.